வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டே 18 ஆஃப் மை பிசிஓடி ரிவர்சல் அண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச். இன்னைக்கு மார்னிங் நடந்ததுலாம் நினச்சாலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. பிகாஸ் நேற்று நைட் ஃபுல்லாக நாங்கள் வந்து திருத்தணியில் தங்கிட்டு மார்னிங் எழுந்து சாமிக்கு வந்து முடி காணிக்க கொடுத்துட்டு தரிசனம் பார்த்துட்டு சாமியெல்லாம் வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். ரிச்சுவலாக என்னன்னு தெரில, 3 ஸ்டார்ஸ் ஆஃப் ஹேரா இல்லை என்னன்னு தெரில, 3 டைம்ஸ் கட் பண்ணுவாங்க. ஸோ கட் பண்ணி என்னோடய ஹேரோட லென்த் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி இது வரைக்கும் இருக்கும், இப்போ இவ்வளோ வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் அப்கமிங் சேலஞ்சில் வளர்க்கணும். என்னன்னா எங்கள் அம்மா வந்து நாங்களாம் வேண்டிக்கல, அம்மா வந்து வேண்டியிருக்காங்க போல் எல்லாருமே வந்து காணிக்க கொடுக்குற மாதிரி. நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டேன், கொஞ்சம் நாளைக்கு வந்து வேண்டாதீங்கம்மா, நான் கொஞ்சம் நேரம் வந்து முடி வளர்க்கணும். பிகாஸ் எனக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், என்னோடய ஸ்கூல் டேஸ்லாம் எனக்கு செம்மையாக ஹேர் இருக்கும். இப்போ வந்து கஷ்டப்பட்டு ஏதோ வளர்த்துட்ருக்க நேரத்தில் இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் மீன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் கோவிலில் வந்து தரிசனம் பார்த்துட்டு வெண்பொங்கல் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் மீனில் கேல்குலேட் பண்ண போகிறதில்ல. ஸோ நார்மலாக நம்ம டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து எதுக்கு ஹேர் கொடுத்ததை மென்ஷன் பண்ணுறேன்னா, அஃப்கோர்ஸ் லைக் ஹேர் லாஸ் அதுக்காகவும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் என் ஹேர் லென்த் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கிறதுனால இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணால் ரெடியூஸ் ஆகுன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. என் முடி வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு, நான் வந்து என் ஹேர் வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ அகைன் வளர்க்க போகிறேன். பாடி மூமெண்ட்டை வந்து நான் மார்னிங்கே கவர் பண்ணிட்டதுனால என் பாடியை வந்து நான் புஷ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நைட்டுமே சரியான தூக்கம் இல்லை. நாங்கள் வந்து படுக்கும் போது ஒரு 12:30 மேலே ஆயிடுச்சு. மார்னிங் ஒரு 4:30க்குலாம் எழுந்துக்கணும். இதனால இப்போ எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு மாதிரி ஒரு ட்ரெயின் அவுட்டான ஒரு டேயில் இருக்கேன் நான். அதில் நான் இன்னுமே என்னை புஷ் பண்ணேன்னா இந்த நாள் நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன். ஸோ என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் நான் பண்ண போகிறேன். அண்ட் தண்ணி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அவைலபிலிட்டி வந்து இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு நான் போய் லைனில் இல்லைனா எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோவா வந்து தண்ணி குடிக்கல. ஸோ இப்போ வந்து 1 லிட்டர் வந்து இப்போ ஒரு 1 ஹார்க்குள்ளே நான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன் இது முடிக்கணும்ன்ட்டு. பிகாஸ் காலையிலேருந்து நான் தண்ணி குடிக்கல. நேற்று நைட்டு ஒரு 7 வரைக்கும் தான் நான் தண்ணி குடிச்சிருப்பேன். அதுக்கு மேலே வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனோம், அங்கே என்ன நடக்கும் தெரியும் அப்படின்றதுனால ஒரு 12 ஹார்ஸாகவே தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிக்க போகிறோம். 1 லிட்டர் வாட்டர் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு தலையை சிக்க எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தேன். பிகாஸ் கோவில் போகிறதுக்கு முன்னாடி சடனாக தலை குளிச்சுட்டு அப்படியே போனது. தென் அகெயின் அங்கே போயிட்டு காணிக்க கொடுத்துட்டு அகெயின் அங்கேயும் தலை குளிச்சுட்டு அப்படியே தான் இருக்கா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தலை சிக்க எடுத்துட்டு தென் வந்து எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சிக்கன் கிரேவி வந்து சூடு பண்ணிவிட்டு அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்து மாவு வந்து கலக்கி ஒரு பெரிய ஹாட் பாக்ஸில் ஒரு 10 தோசை வர மாதிரி தோசை ஊற்றி கடைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சூடு பண்ணிவிட்டு சைட் பை சைட் தோசையும் ஊற்றிட்டு இருந்தேன். தென் வந்து நேற்று நைட் போனோம்ல, ஸோ கிச்சன் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே லைக் தோசை ஊற்றிட்டே அந்த வேலையெல்லாம் சைட் பை சைட் பார்த்துட்டே இருந்தேன். தென் நான் இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோடய ஒர்க் அவுட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னா நேற்று ஒரு 6:30லேருந்தே லைக் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடன்னு கிளம்புனேனா, தென் இங்கேருந்து மலைக்கு எழுந்து நடந்து போகிறது, அங்கே போயிட்டு லைக் ஸ்லீப் பண்ணுறதுக்கு இடம் தேடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக என் பாடி வந்து மூமெண்ட்லேயே தான் இருந்துச்சு. நைட்டுமே ஒரு சரியான தூக்கம் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் தூங்குற மாதிரி தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ரொம்பலாம் என்னை புஷ் பண்ணாமல் லைக் ஒர்க் அவுட் பண்ணணும், பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இல்லை அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பொறுமையாக நான் வந்து மெடிடேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்கார் பண்ணேன். சூரிய நமஸ்கார் வந்து இன்றைக்கி வந்து 6 செட்ஸ், அதாவது 12 கவுண்ட்ஸ். ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் 6 கவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் என்னோடய யோகாஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். யோகாஸ்க்கு வந்து நான் வந்து லைக் எப்போ எனக்கு டயர்டாக இருக்குது, நான் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், லைக் எனக்கு ஒரு 10 செட்ஸ் ஆஃப் யோகாஸ் தெரியும். அது எல்லாமே நம்மளோட பிசிஓடிக்கு வந்து செம்மையாக இருக்கும். நம்மளோட பெல்விக் ஏரியாஸ், அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிளட் சர்க்குலேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுமா. ஸோ வந்து எனக்கு எப்போல்லாம் வந்துட்டான் பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணாலும் என்னை சுற்றி வந்துட்டுருப்பான். ஸோ வந்து நான் எப்போல்லாம் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதோ அப்போ வந்து நான் ஒரு 10 எக்ஸசைசஸ் வச்சுருப்பேன். ஸோ என்னோடய பேசிக் கேல்குலேஷன் என்னென்னா, இந்த ஒரு எக்ஸசைஸை வந்து நான் 1 மினிட் பண்ணிட்டாலே 10 எக்ஸசைஸ்க்கு வந்து 10 மினிட் ஆகிடுமா.
இது அகைன் ஒரு 2 டைம் பண்ணிட்டா 30 செகண்ட்ஸ் லைக் 30 மினிட்ஸ். ஸோ இப்படியே வந்து லைக் 1 செட் பண்ணிட்டோம்னா, இன்னொரு 1 செட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு புஷ் பண்ணுவேன். 2 செட்ஸ் பண்ணிட்டோம்னா, அப்பா 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 1 செட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 3 செட்க்கு வந்து புஷ் பண்ணுவேன். ஸோ பேசிக்கா எனக்கு ஒர்க் அவுட்டே பண்ணணும் அப்படின்றது கூட எனக்கு ஐடியாவே இல்ல. இன்னைக்கு ஒர்க் அவுட்டே பண்ணக்கூடாதுன்னு தோணுனாலுமே, நான் வந்து இந்த எக்சர்சைஸ் பண்ணி லைக் என் மைண்ட ட்ரெயின் பண்றோம். 10 நிமிஷம் தானே 10 நிமிஷம் தானே பண்ணு பண்ணு அப்படி சொல்லிட்டு நான் ட்ரெயின் பண்ணி தான் லைக் இந்த மாரி புஷ் பண்ணுவேன். பிகாஸ் தனியா ஒரு ஒர்க் அவுட்டோ, டயட்டோ, சேலஞ்சோ இல்ல ஏதோ நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நம்ம ஏதோ பண்ணணும். பட் ரெகுலரா பண்ணா தானே நமக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில ஏதோ ஒரு நாள் நமக்கு வந்து பண்ணணும்னே தோணாது. இன்னைக்கு பண்ண வேணான்னு தோணும். ஆனா அந்த பர்ட்டிகுலர் டேவும் நம்ம ஏதாவது ஒரு மைண்ட் செட் லைக் ஏதாவது ஒரு ட்ரிக் வித்து கடந்துடணும். நமக்கு அது தெரியும் ட்ரிக்கு அப்படின்லாம். பட் லைக் நம்ம ரிசல்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த நாளுமே நம்மளோட எஃபர்ட்ஸ போட்டிருக்கோம்ல. அந்த மாரி தான் நான் வந்து ஒரு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வச்சிருப்பேன். லைக் 5 மினிட்ஸ் எக்சர்சைஸ்ன்னு ஒரு சீரிஸ் வச்சிருப்பேன். அது ஒரு 4 டைம்ஸ் பண்ணிட்டா 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும்ல. 20 மினிட்ஸ் பண்ணிட்டு சரி 20 மினிட்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தானே. லைக் இந்த மாரி தான் நான் வந்து என்னோட மைண்ட் செட்ட வந்து ட்ரெயின் பண்ணி என்னையும் ஏமாத்தி இந்த டயட்க்கு வந்து ஸ்டிக் இன் பண்றேன். இப்ப வந்து சேலஞ்ச் பார்க்குறவங்களுக்கு பிகாஸ் நான் ரொம்ப நாளா இந்த சேலஞ்ச வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு வந்து எப்படி வந்து டயட் பண்ணணும், இல்ல டயட் பண்ணா தான் பிசிஓடி சரியாகிடும். எக்சர்சைஸ் பண்ணா பிசிஓடி சரியாகிடும். பிசிஓஎஸோ சரியாகிடும். அப்படின்னு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவங்களுக்கு ஓரளவுக்கு பண்ணவும் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஆனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் எங்க தெரியுமா நம்ம ஃபாலோ ஆவோம்? அதுதான் இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது. 1 நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம். பட் அத ரிப்பீட் பண்ண நம்பளால முடியாது. ஸோ அந்த மாரி கைண்ட் ஆஃப் பீப்பிள்க்குலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்குன்னு ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சுக்கோங்க, டிப்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு மென்டர் ஆகுங்க. இன்னொருத்தவங்க உங்க கன்சிஸ்டன்ட்டா இது பண்ணியா, அது பண்ணணுயா அப்படின்னு கண்காணிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றபோது ஒரு லாயலான சோல் கூட அட்டாச் ஆகி, லாயலான சோல்ஸ் இன் த சென்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ புஷ் யூ அந்த மாரி ஒரு பீப்பிள்ஸ் கூட அட்டாச் ஆகி, அவங்க கிட்ட உங்களோட மெயின் கன்சர்ன சொல்றேங்க. டெய்லி என்ன ஒர்க் அவுட் பண்ணியான்னு கேளு. என்ன ஒர்க் அவுட் பண்ண புஷ் பண்ணு. பிகாஸ் நான் இதெல்லாம் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து நான் சாப்பிட்றேன்றபோது உங்களுக்கு நெறைய உரிமைகள் இருக்கு. என் வாய்க்குள்ள போற வரைக்கும் அத தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் வந்து தண்டமா படுத்துட்டு இருக்கேன்னா, உங்கள வந்து நீங்க உங்களுக்கு என்ன திட்டுறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க என்ன திட்டுங்க. அப்படி சொல்லிட்டு நான் ஒரு சேலஞ்ச்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அவங்களும் ரொம்ப உரிமை எடுத்து எனக்கு நெறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் ஆனாலுமே எல்லாருக்குமே இது கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ எய்தர் நீங்க உங்களோட கண்காணிப்பாளரா இருங்க. இல்லன்னா ஒரு லாயல் சோல் கூட அட்டாச் ஆகி நீங்க ஒரு ப்ராப்பரான டயட்ட ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு என்னோட 2 மீலும் முடிச்சுட்டு என் டேவ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். ஓகே பாய். நம்ம நாளை சந்திப்போம்.